நீங்கள் நினைக்கிற மாதிரியே தான் நானும் நினச்சேன். கண்டிப்பாக ஒருவேளை பூஜை கூட இந்த கோவிலில் நடக்காது அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதர் மண்டி ஒரு மேலே மரம் முளைச்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கலசத்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடி போயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு மிகவும் பழமையான சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு கோவிலுங்க. ஆனால் ஏன் இந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே பிரத்யேகமாக கிடைக்கக்கூடிய பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த மாதிரியான கற்களில் நீங்கள் வந்து கோவிலை பார்க்கலாம். ஒரு வகையான சுண்ணாம்பு கல் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் கருங்கல்லால் இந்த கோவில் இருந்திருக்கு. ஒரு கொஞ்சம் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு புதுசாக வந்து கட்டப்பட்டிருக்கலாம், திரும்பவும் புறணமிக்கப்பட்டிருக்கலாம். திரும்பவும் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அக்கறை இருக்கணுங்க. அந்த அக்கறை இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலை நல்ல நிலையில் நம்ம வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகலாம். எத்தனை ஆயிரம் பேர் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறோம், கரெக்டாக அந்த பாதையில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு இன்றைக்கி வந்துடுறோம். அதில் ஒரு சில பேர் தான் அங்கே இருக்கிற சிற்பங்களை ரசிப்பாங்க. அதில் ஒரு சில பேர் தான் அந்த கோவிலில் மண்டி இருக்கிற அந்த புதரை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தராக நீங்கள் இருங்க. இந்த அளவுக்கு பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் அங்கே இருக்கிற எழுமூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு மையப்பகுதியிலேயே தேரடி பக்கத்துலேயே இந்த கோவிலானது இருக்குது. இந்த கோவிலை கூடிய விரைவில் நம்ம அறநிலைத்துறையிலேருந்து எடுத்து கட்ட போகிறதா சொன்னாங்க. ஆனால் கட்ட போகிறது ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க கட்டி கொடுத்தா கூட இந்த கோவிலை ஒரு நல்ல முறையில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. ஊரில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுமே முற்பட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கோவில் இந்த நிலையில் ஆகிறத வந்து தடுக்கலாம். எல்லா ஊர்கள்லேயும் கோவில் இருக்குது, எல்லா ஊர்கள்லேயும் இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் முன் வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல. பார்க்க பாருங்கள், தினந்தோறும் பூஜை நடக்கிற ஒரு கோவில் போலவா இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இளைஞர்கள் நினச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மாறும். தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு போகிறது அந்த அளவுக்கு நல்லதோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் மேலேயும் கொஞ்சம் அக்கறை வைக்கிறது அந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது இந்த கோவிலை பார்த்தா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.